ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தராக தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலையும் நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதை என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றை நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. இந்த நாள்ல தேவனுடைய நமக்கு என்ன கொடுத்திருக்கிற காரியங்களை பார்த்தா மிகவும் விலை மதிப்பில்லாத காரியமா இருக்கிறது. இந்த ரட்சிப்பு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறாரு. இந்த ரட்சிப்பு என்ன செய்யறதுன்னா அது ஒரு விலை மதிப்பில்லாத இருக்கிறது. நமக்குள்ள ஒரு ஆத்மா தேவன் தந்திருக்கிறாரு. இந்த ஆத்மா ஒரு விலை மதிப்பு இல்லாததாக இருக்கிறது. நமக்கு நம் தேவ மேல வச்சிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, ஒரு சபை ஐக்கியங்கள், மேய்ப்பருடான ஒரு உறவுகள் இல்ல என்ன செய்கின்றா நமக்கு தேவன் தந்திருக்க ஒரு பலனாக இருக்கிறது. இது ஒரு இவன் அனைத்தும் தேவனை அன்பளிப்பு. பாருங்கள், தேவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு நாம் ஒரு கவனமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இவன் அனைத்தும் தேவன் தந்திருக்கிறாரு. இவற்றை நாம் என்ன செய்யணும், நம்முடைய கவனக்குறைவினால அல்லது உலக ஆசையினால என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்து போகாதபடி நாம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒன்றையும் இழந்து போகாதே. ஆண்டவர் தந்திருக்கிறதுல என்ன செய்யாத, ஒன்றை என்ன செய்யாத, நீ இழந்து போகாத என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வேளையில முதலாவது நாம் பார்ப்போம் என்றுச்சுன்னா, ஆத்ம ரட்சிப்பை என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஆத்ம ரட்சிப்பு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25-26. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டிடுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன செய்வான், அதை இழந்து போவான். தன் ஜீவனை என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் என்ன செய்வான், அதை கண்டடைவான் ஆண்டு சொல்லி கொண்டு சொல்லுகிறான். மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். உலகத்தை பரலாம் பாருங்கள். உலகத்தை நம்ம ஆதாயப்படுத்த கொள்ளலாம். உலகத்தை நாம் என்ன செய்கிறோம்னா இன்றைக்கு இல்லாத இன்னி ஒரு நாளாவது என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், உலகத்தை சம்பாதிக்க முடியும். ஆனா ஆத்மாவை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னா எல்லாம் வீணாக இருக்கும். நம்முடைய ஆத்மா இழந்து போய் விட்டது என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்ததுக்கு பலனற்றதாக, நாம் இதுவரையும் வாழ்ந்ததுக்கு என்ன செய்கிறோம்னா ஒரு பலனற்றதாக இருக்கிறது. அந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கிறது. ஆண்டவர் தருகிற அந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு ஆரெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், தங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்வார்கள். நம் உலகத்தை என்ன செய்ய வேண்டாம், உலகத்தை ஆதாயம் படுத்துவதற்காக என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்து போகக்கூடாது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல அவர் பேசும்போது என்ன செஞ்சார்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை இருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் பொருளாசையை குறித்து என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளாக ஆஸ்தி இருக்கட்டும், எவ்வளவுன்னு சொன்னா எத்தனை தலைமுறை தின்னக்குள்ள ஆஸ்தி நம்ம சம்பாதித்து வைத்தாலும் அது அவனுக்கு என்ன செய்யல, ஜீவன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது ஜீவன் இருந்துச்சுன்னா நம்முடைய ஆத்மா நஷ்டப்படக்கூடாது, இந்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டு ஒரு ஊமையை அவர்களோட சொல்லுவார்.
செய்வாரு. ஒரு மனுஷனுக்குடைய நிலைமை என்ன செய்கிறச்சுன்னா, அந்த லூக்கா 12:16 முதல் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுடைய நிலை என்ன செய்ய நன்றாக விளைகிறது. அவனுக்கு நன்றாக விளையும் போது அவன் சொல்லுகிறான், எனக்கு இதை நான் சேர்த்து வைக்க இடமில்லையே, ஒன்று செய்வேன், என்னோட களஞ்சியத்தை நான் இடித்து போட்டுக்கொண்டு பெரிதாக கட்டி இணைச்சவன், எனக்கு விளைந்ததெல்லாம் இணைச்சவன் அதுல சேர்த்து வைப்பேன் என்று சொன்னதோடு அவன் நிறுத்தவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான் சொன்னா, அந்த 19 வசனத்தை ஒண்ணு வாசியுங்கள். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷத்துக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரே, புசித்து குடித்து பூரிப்பாயிரே என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். அவன் தனக்குள்ளதான் சொல்லுகிறான், என்ன செய்கிறான், நான் இதெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறது என் ஆத்மாக்காக. ஆத்மா என்ன செய்ய வேண்டும், சந்தோஷமா இருப்பதற்காக நான் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நேடி என்ன செய்கிறேன், வைத்திருக்கிறேன் சொல்லி அவன் செல்லுகிறான். அவன் தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், நீ என்ன செய், இன்னும் உனக்கு ஒரு கவலை இல்லை, உனக்கு ஆகாரத்துக்கு குறவில்லை, உனக்கு என்ன செய்கிற உன்னுக்கும் குறவில்லை, நீ புசித்து குடித்து சந்தோஷமா இருந்து சொல்லி தன்னோட ஆத்மா பார்த்து என்ன செய்கிறான், ஒரு மனுஷன் செல்லுகிறான். செல்லும் போது ஆண்டவர் அடுத்த வசனத்துல ஆண்டவர் அதுக்கு மறுமொழியாக என்ன செல்லுகிறார் என்றால், அதை வாசியுங்கள். 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதே ஆகும். ஆண்டவர் கேட்கிற கேள்வி பாருங்கள். அவனை பார்த்து சொல்லுகிறார், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் மதிகேடனே. அவனுகிட்ட முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அடா மதி இல்லாதவனே, மதி இல்லாதவனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆத்மாவை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாத ஒரு மதி இல்லாதவனாக என்ன செய்கிறான், அவன் இருக்கிறான். ஒரு ஆத்மாவை எப்படி காத்து கொள்வது வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி விசுவாசித்து அந்த இரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த இரட்சிப்பு, ஆத்மா இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போது அந்த ஆத்மா அழிவில்லாதது. தேவனோடு இந்த பூமியில ஒரு நாள் அல்லங்க இந்த நாள் நம்முடைய ஆத்மா எடுபட்டு போனாலும் தேவனோடு வாழ்ந்துவிடும். ஆனா இந்த மதிகேடனை போல நம்முடைய ஆத்மா வாழ்வதற்காக நம் பொருட்களை சம்பாதி வைப்போம் என்றுச்சுன்னா அது நம்ம ஆத்மாக்களை வாழ வைக்காது. நாம் இந்த சம்பாதித்து தீரும் போது, இன்னைக்கு பாருங்கள், அநேகர் என்ன செய்கிறார்கள், பொருட்களை சம்பாதிக்கிறார்கள். தன்னுடைய வயது பை கொண்டிருக்கிறது, தன்னுடைய இளமை பை கொண்டிருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்பது கூட தெரியாதபடி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன செய்கிறார், பொருள் சம்பாதிப்பதற்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு நாள் என்ன செய்கிறார், இந்த 7 கெடும்போது, தன்னுடைய பலன் அற்று போகும்போது என்ன செய்வார்கள், இனி இதை சம்பாதிக்க பார்க்கும்போது ஒன்றுமே சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமைகள்ல என்ன செய்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை முடிகிறது. அவர்களோட முடிவு அடுத்து என்ன செய்கிறது, இவர்களுக்கு உள்ள ஆத்மா என்ன செய்யறா, இந்த வாலிப நாட்கள் தன்னுடைய தந்திருக்கின்ற நாட்கள் என்ன செய்யறா, இந்த ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் பிரயாசப்படவில்லை. எதற்காக பிரயாசப்படுகிறார், பொருள் சம்பாதிப்பதற்காக மட்டும் பிரயாசப்படுகிறார்கள். தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை, 24 மணிக்கூர் என்ன செய்கிறாண்டா அதுக்கே கொடுத்து என்ன செய்கிறா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆத்மா என்ன செய்கிறா, நஷ்டப்பட்டு இழந்து நரகத்துக்கு நேரே போகிறது. ஆத்மாவை காப்பாற்றுகிற தெய்வம் ஒருவர் உண்டு, ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை தருகிற, ஆத்மாவை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்பதை என்ன செய்கிறா மனுகுல அறியாதபடி என்ன செய்கிறா, ஆத்மாக்களை என்ன செய்கிறார்கள், அவர்கள் இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய ஆத்மாவை என்ன செய்கிறா நஷ்டப்பட்டு இழந்து போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு. ஆண்டோட வார்த்தைகளை கேட்பதற்காக, ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டு அவரை விசுவாசித்து இந்த இரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு. நம்முடைய ஒவ்வொரு ஆத்மா கூட என்ன செய்யக்கூடாது, உங்கள் ஆத்மாக்களை இழந்து போகாதபடி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை நம்பி விசுவாசித்து இந்த இரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும்.
ரட்சிக்கப்பட வேண்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நான் கவலை அற்றிருப்போம் என்று சொன்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த வசனம் நம்மளை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. வருகின்ற தண்டனை வரப்போகிறது, வருகின்ற ஒரு கோவாக்கு நாட்கள் வரப்போகிறது. அந்த தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா இந்த நாட்கள்ல நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்து போகிற ஆத்மா ரட்சிப்பை இழந்து போகாதபடி அதை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தை விட ஆத்மா மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆத்மாக்கள் குறித்துள்ள ஒரு அறிவு உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மந்தையில் உள்ள ஒரு ஐக்கியத்துல என்ன செய்ய வேண்டும்? இழந்து போகாத வாழ வேண்டும். தேவனுடைய ஒரு ஐக்கியத்துல தேவன் தந்திருக்கின்ற ஜனங்களோடு உள்ள தேவ பிள்ளைகளோடு அல்லது சபையோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிப்போம் என்று சொன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அது தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அங்க பாருங்கள், ஆண்டவர் சில ஒரு ஆடு, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்கிறது. ஒரு 100 ஆடு இருக்கும் பொழுது அதுல ஒன்று என்ன செய்கிறச்சுன்னா இருந்தாக்கள் காணாமல் போகிறது. அந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி இந்த 99 ஆடுகளை அங்கே விட்டு விட்டு இந்த ஆடை போய் தேடி கண்டுபிடித்து கொண்டு இந்த மந்தையில கொண்டு வந்து என்ன செய்கிறார்? ஒரு மேய்ப்பன் சேர்க்கிறா பாருங்கள். அதே போல என்ன செய்கின்றான்? அப்படி ஒரு ஆடு கூட காண போற ஆடை அந்த மந்தையில சேர்த்து கொண்டு ஒரே மந்தையை மாற்றுகிறது போல ஆண்டவர் என்ன சொல்கிறாச்சுன்னா, அதே போல பாருங்கள், நம்முடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோட ஒரு ஐக்கியத்துல என்ன செய்யணும்? நாம் வளர வேண்டும். சபையில் உள்ள ஒரு ஐக்கியத்துல என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் கர்த்தருக்குள்ள வளர வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஐக்கியம் கண்டிப்பாக நமக்கு தேவை. என்றைக்கு ஒரு நாள் ஒரு மணிக்கூர் நம்முடைய தேவ வார்த்தைகளை கேட்கிறோம், கேட்டுக்கொண்டு நாம் இந்த உலகத்துல போகிறோம், நமக்கு எந்த ஐக்கியம் இல்லை என்று சொன்னா என்ன செய்யும் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இந்த ரட்சிப்பை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா முதலாவது இந்த ரட்சிப்பை இழந்து போகாத ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டாம்? இந்த சபை ஒரு ஐக்கியத்துல என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள் வர வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னா, எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி செல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவா பார்க்கிறீர்களோ அவ்வளவாக புத்தி செல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், சபை கூடி வருகிற சில விட்டு விடுவார்கள், சில விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி செல்ல வேண்டும். நாளானது ஆண்டோட வருகை நாள் நெருங்கி வருகிறத பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நாளானது சமீபத்து வருகிறத நாம் எவ்வளவா பார்க்கிறோமோ அவ்வளவாக புத்தி செல்லி சபை கூடி வருதல் அந்த ஐக்கியத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்துக்கொண்டு அந்த ஐக்கியத்துல வளர வேண்டும். சபைக்கு உள்ள ஒரு ஐக்கியத்துல ஒரு வசனங்களை விளக்கி செல்லுகிற இடங்கள்ல சென்று அந்த சபையோட ஒரு ஐக்கியத்துல என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். கர்த்தருக்குள் நம்மளை வளர செய்கின்ற இடங்கள், நம்முடைய பக்தியை விருத்தியடை பண்ணுகிற இடங்கள்ல சென்று என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு கிடைக்கின்ற நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டவர் அந்த ஒரு சபையோடு ஒரு ஐக்கியத்துல என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். சபையிலிருந்து விலகி போகக்கூடாது. மந்தையில என்ன செய்ய வேண்டும்? இழந்து இருக்கின்ற ஒரு ஆடுகளை போல நாம் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டவருக்கு ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு அவரை பின்பற்ற வேண்டும். ஏனென்றா அவருடைய வருகையின் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா முதலாவது நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை இழந்து போகக்கூடாது. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்றா சபையோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது.
அடுத்து நாம் பார்ப்போம்டா, மேய்ப்பனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை என்ன செய்ய வேண்டும் என்றா நாம் இழந்து போகாது இருக்க வேண்டும். நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நாம் முதல்ல என்ன செய்கிறோம், சிதறுண்ட ஒரு ஆடுகளை போல, வழி தப்பி போன ஒரு ஆடுகளை போல என்ன செய்கிறோம், உலகத்துல ஒரு சிதறுண்ட ஆடுகளை போல இருக்கிறோம். இருந்த நம்ம என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் கொண்டு வந்து என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் ஒரு ஐக்கியத்துல சேர்த்து ஒரு சபையில இணைத்து நமக்கு அவரே மேய்ப்பனாக இருந்து நமக்கு அவரே கண்காணியுமாக இருந்து என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் அந்த ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் அந்த மேய்ப்பன், மெய்யான மேய்ப்பன், பரம மேய்ப்பன் ஆரம்பிச்சுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் வாசிப்புங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். நானோ நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிற போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறப்ப நான் தான் நல்ல மேய்ப்பன், நான் தான் உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் ஒன்றுச்சுன்னா அது நான் தான் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டாகிடுச்சுன்னா அவர் தான் கர்த்தராக இயேசு. அவர் சொல்லுகிறார், நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களை அறியப்பட்டிருக்கிறேன், நம்மளுக்காக என்ன செய்கிறாச்சுன்னா ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த மேய்ப்பனோடு என்ன செய்ய வேண்டும் என்றா நமக்கு ஒரு ஐக்கியம், நமக்கு ஒரு உறவு என்ன செய்ய வேண்டும் என்றா உருவாக வேண்டும். அதனால அவர் நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஒரு அதிகாரம் கொடுக்கிறத பார்க்கிறோம். நம்ம ஒரு பிள்ளைகள் ஆகிற ஒரு அதிகாரத்தோடு அந்த மேய்ப்பனோடு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐக்கியப்பட்டவர்களாக வாழ வேண்டும். மேய்ப்பனோடு நாம் நெருங்கி வாழ்வோம் என்று சொன்னா என்ன செய்வோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கை அந்த இழந்து போகாத அந்த ஐக்கியத்தை என்ன செய்வோம், இழந்து போகாத இருப்போம். நம்ம பேதுருவை பார்க்கும்போது பேதுருவோட வாழ்க்கையில என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னான். ஆண்டவரை என்ன செய்கிறாச்சுன்னா இந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரை அந்த சிலுவை மரணங்கள் அவர் தேர்ந்தெடுப்பதற்கு அவர் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த பிடித்து கொண்டு போகிறார்கள். பிடித்து கொண்டு போகும்போது என்ன செய்கிறாச்சுன்னா இந்த பேதுரு என்ன செய்கிறாச்சுன்னா தூரத்துல இருந்து அவருக்கு பின் சென்று என்ன செஞ்சா அந்த அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறான். மார்க் 14ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றா இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போன உடனே பேதுரு தூரத்துல என்ன சென்றா அவருக்கு பின் சென்று போகிறான். அவன் ஆண்டவருக்கு கூட இருந்தவன், ஆண்டவருக்கு கூட நடந்தவன் என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவரை பிடித்த பின்பு எப்படி செய்கிற போகிறான்னா தூரத்துல அவரை விட்டு நிறைய தூரத்துல என்ன செய்கிறாச்சுன்னா அவனை பின் சென்று போனான் என்று பார்க்கிறோம். அவன் போய் என்ன செய்கிறாச்சுன்னா பிரதான ஆசிரியரோட அரண்மனைக்குள்ள பிரவேசித்து சேவரோட கூட உட்கார்ந்து என்ன செய்யறா நெருப்பண்டையில குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அந்த வசனத்தை வாசியுங்கள். மார்க் 14:54. பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசிரியரோட அரண்மனைக்குள் வந்து சேவரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டை குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். தேவனோடு இருந்தவன், தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தவன், தேவனோட உறவுல இருந்தவன் இப்ப எங்க போய் இருக்கிறான் சொன்னா ஒரு சேவர்கள் கூட இருந்து நெருப்பண்டையில போய் நெருப்பு காய்ஞ்சு கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த இடத்துல போனதுனால அவனுக்கு என்ன செய்யறா ஆண்டவரை 3 தரம் மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனோட வாழ்க்கையில வந்து விடுகிறது. ஆண்டவரோடு இருக்க வேண்டியவன் எங்க இருக்க ஆண்டவரோட ஐக்கியத்துல இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நாம் இருப்போம் என்று சொன்னா என்ன செய்வோம்னா ஆண்டவரோட ஐக்கியத்தை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறத பார்க்கிறோம். அதனால சங்கீதக்கார செல்லும் போது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை செல்லுகிறது. சங்கீதம் 1:1 வாசிங்கள்.
அதுல என்ன சொல்லப்படுகின்றா, துன்மார்க்கരുടെ ആലോചന നടവുമലും പാപികളുടെ വഴികളിൽ നില്ലാമലും പരിഹാസക്കാര ഉட்காரஇடத்து உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்க என்ன சொன்னா, ஒரு துன்மார்க்கர் உட்காருகிற இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, தேவனை அறிந்த பிள்ளைகள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதுன்னா உட்காரக்கூடாது. அப்படி நான் உட்காருவோம் சொன்னா மேய்ப்பனுடைய ஐக்கியத்தை நாம் என்ன செய்வோம், இழந்து போய்விடுவோம். இந்த பேதுரு அப்படி இருந்ததுனாலதான் என்ன செய்யறா, 3 முறை என்ன செய்கிறச்சுன்னா அவன் மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனோட வாழ்க்கையில வருகிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, மேய்ப்பனுடைய ஐக்கியத்துல வாழ வேண்டும். அந்த மேய்ப்பனுடைய ஐக்கியத்துல வாழுவோம் என்று சொன்னா நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னா அந்த மேய்ப்பனுடைய உறவுல நாம் வளர முடியும். அடுத்து என்ன செய்ய வேண்டாம், நம்முடைய நம்பிக்கை இழந்து போகாதபடி வாழ வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் என்றால் இழந்து போகாதபடி வாழ வேண்டும். இந்த எசேக்கியேல நாம் பார்க்கும்போது 37ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா, அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு ஆவியில அவனை கொண்டு போய் ஒரு எலும்பு கூடுகள் கிடைக்கிறதுல கொண்டு போகிறாரு. கொண்டு போய் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த அவன்கிட்ட அந்த எலும்பு கூடுகள்கிட்ட கொண்டு போய் அவர் என்ன சொல்லுகிறாச்சுன்னா, எசேக்கியா 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். எசேக்கியேல் 37:11. அப்போது அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தர் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்ட போகிறோம் என்கிறார்களே என்று ஆண்டவர் அந்த எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த நம்ம எசேக்கியேல் 37:1 வாசிப்போம் என்றா அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்ன செய்ய அவனை ஆவியில என்ன செய்யறா ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில கொண்டு போகிறார். அதை காட்டி கொடுத்து இது உயிரிழமா என்று சொல்லி அவன்கிட்ட கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இது உமக்குத்தான் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கத்துல செல்லு, இந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு என்று செல்லும் பொழுது அந்த எலும்புகள் என்ன செய்ய அந்த வரும்போது அது உயிரடைந்து ஒரு சேனையாக நிற்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவனை காண்பித்து கொடுக்கிறார். ஒரு ஆண்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்டா, இது அவர் எங்கள் எலும்பு உலர்ந்து போயிட்டு எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு என்று பல சூழ்நிலைகள் என்ன செய்யும் என்றால் தேவ பிள்ளையோட வாழ்க்கையில வரும். நம்முடைய நம்பிக்கை அற்று போயிட்டு நமக்கு என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போயிட்டு என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், பாரப்படுகின்ற ஒரு நாட்கள் வரும். நமக்கு வியாதிகள் வரலாம், வியாதிகள் நம்ம தாங்க முடியாததா இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கை அற்று போறதாக இருக்கலாம், நம்முடைய எலும்புகள் உலர்ந்து போய் நான் எப்படி தப்பு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உயிரிழவீர்கள், உங்களை உயிர்ப்பிக்க அவரால் முடியும், உங்களோட வியாதிகளை மாற்ற என்ன செய்ய வேண்டாம், அவரால் முடியும் என்று சொல்லி தெய்வத்தை நாம் நம்ப வேண்டும். தெய்வத்தை நாம் முழுத்தோடு நம்புவோம் என்று சொன்னா அவரால் முடியும். பாருங்கள், நம்முடைய சரீரத்தை உருவாக்கினவரு, நம்முடைய எலும்புகளை உருவாக்கினவது, நம்மளை படைத்த தெய்வம் அவர்தான். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்து போக கூடாது. நம்முடைய நம்பிக்கை இழந்து போகாது இருப்போம் என்று சொன்னா என்ன செய்யும் என்றா நீதிமொழி 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. அங்க செல்லப்படுக பாருங்கள், நீதிமொழி 21:18 நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை என்ன செய்யாது வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா நம்முடைய நம்பிக்கை அற்று போனது போல தோன்றினாலும் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்து போக கூடாது. நம்முடைய நம்பிக்கை நாம் இழந்து போகாத இருப்போம் என்று சொன்னா நாம் என்ன செய்வோம், கண்டிப்பாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நிச்சயமாக ஒரு முடிவு வரும். நிலைமை மோசமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. இந்த ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன செய்யறச்சுன்னா தன்னோட சரீரம் செத்து போகிறது, தன்னோட சாரோட கற்பம் செத்து போகிறது. ஆனா அவன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார், என்னோட சன்னதியை ஆசிரியப்பாண்டு அவன் நம்பி இருந்ததுனால அவனுக்கு என்ன செய்யா வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல என்ன செய்யறாச்சுன்னா சன்னதியை கொடுத்து ஆசிரியத்த தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு தேவ பிள்ளைகளை இழந்து போகாதபடி ஆண்டவரை முழுத்தோடு நம்பி வாழ வேண்டும். ஆண்டவரை முழுத்தோடு நம்பி வாழவும் என்று சொன்னா கர்த்தர் கண்டிப்பா ஏற்ற நாளுக்கால அந்த நம்பிக்கையை ஆசிரியத்து நம் நம்பிக்கை அற்று போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு. அல்லேலூயா.
சோத்திரம். கடைசியாக நாம் பார்ப்போம் என்றா, நம்முடைய உழைப்பின் பலனை இழந்து போகாதபடி நாம் என்ன செய்யணும்டா, வாழ வேண்டும். நம்முடைய உழைப்பின் பலம் 2 யோவான் 1:8 வாசிங்கள். 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் இத்தனை ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை கழித்து விட்டோம். இவ்வளவு நாட்கள் பெய்யாச்சு. பல ஆண்டுகளாக ஜெபித்திருக்கலாம், உழைத்திருக்கலாம். நாம் என்ன செய்யா, இந்த உழைத்து என்ன செய்யா, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யா, பல காரியங்கள் நாம் செஞ்சிருக்கலாம். தவறாமல் என்ன செய்யா, ஒரு வாழ்க்கையில நம்முடைய ஜபம், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய பல காரியங்கள் ஆண்டவருக்கு நிச்சயம் நாம் செஞ்சிருப்போம். அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னையும் செய்து கொண்டிருப்போம். என்ன செய்ய வேண்டும் என்றா, ஒரு சின்ன ஒரு தவறுனால நம்முடைய வாழ்க்கை இழந்து போகாதபடி என்ன செய்ய வேண்டும் என எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சின்ன தவறு மதி நம்முடைய சாட்சி கெடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல பெயரை கெடுப்பதற்கு ஒரு சின்ன தவறு மதி பாருங்கள். ஆண்டவர் சில முடிவு பிறந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நித்தியமான ஒரு ரட்சிப்பை தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா மீண்டும் வரப்போகிறாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக காத்து கொண்டு ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் வைத்து ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கடைசி ரட்சிப்பு, முடிவு ரட்சிப்பு கொடுப்பதற்காக என்ன செய்கிறாச்சுன்னா அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த ஆண்டவர் வரும்போது வெளிப்படுத்துற விசேஷம் என்ன செய்யணும்னா, 22:12 வாசியுங்கள். வெளிப்படுத்துற வச்சு 22:12. இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனவனோட கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிற பாருங்கள், நான் இதோ சீக்கிரமா வருகிறேன். ஆண்டவர் சீக்கிரமா வருகிறேன். இன்றைக்கு அநேகரை ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், நான் இதோ சீக்கிரமா வருகிறேன். நான் வரும்பொழுது அவனவனோட கிரியும்படி அவனவனுக்கு நான் நினைக்கும் பலம் என்னோடு கூட வரும். நாம் நன்மை செய்து நம்ம ஆண்டவருக்கு நம்பி நாம் என்ன வாழ்வோம் என்று சொன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, ஆண்டவர் நம்ம நன்மை செய்தா ஜீவனை அடையும்படி போவோம், தீமை செய்தா ஆக்கினை அடையும்படி போவோம். கர்த்தரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலனை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நாம் அதுவரை செய்த நன்மைக்குள்ள பலனை நாம் என்ன செய்வோம், இழந்து போய்விடுவோம். நம்முடைய சாட்சியம் வாழ்க்கை இழந்து போய்விடும். நம்முடைய ஒரு தேவன் நாம தூஷிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கையில என்ன செய்யும் என்றா வந்துவிடும். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றா, நம்ம இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். என் ரட்சிப்பை நான் பாதுகாக்கிறேனா? முதலாவது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக் கொண்டேனா? இந்த என்னுடைய ஆத்மா பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு சபை ஐக்கியத்துல நாம் நிலைத்திருக்கிறேனா? ஒரு ஊழியர், ஒரு ஆண்டவருக்குள்ள என்னை விட்டு பிரிக்காத ஒரு ஐக்கியத்துக்குள்ள நான் இருக்கிறேனா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, நாம் என்ன செய்யணும், மேய்ப்பனோட நெருக்கத்துல நான் இருக்கிறேனா? ஆண்டவருக்கோட எனக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு எனக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவரோட பிள்ளையாக வாழுகிறேனா? ஆண்டவருக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து, என்னோட நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்பிக்கையில நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேனா? அல்லது ஒரு வியாதிகள் வரும்போது, அல்லது ஒரு சோர்வுகள் வரும்போது ஆண்டவர் நாம் மறுதளிக்கிறோமா என்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய சாட்சிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய உழைப்பின் பலனை நான் காத்து கொண்டு வாழுகிறேனா என்பதை குறித்து இந்த வேளையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் ஆண்டோட சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறேனா? என்னுடைய ஆத்மா உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? எனக்கும் ஆண்டவரே, நான் இந்த ஒரு உலகத்துக்காக நான் இந்த ரட்சிப்பை நான் இழந்து போயிருக்கிறேனா? அல்லது என்னுடைய நம்பிக்கை எது மேலே இருக்கிறது? ஆண்டவரே, உண்மையிலே இருக்கிறதா அல்லது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இந்த வேளையில தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த நல்ல வேலை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ரட்சிப்பட, ஆண்டவரே, எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும். என்னுடைய ஆத்மா அழிந்து போக கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு விலைமதிக்க முடியாத ஒரு ஆத்மாவை எனக்கு தந்திருக்கிறீர் அப்பா. இந்த ஆத்மாவை நான் இழந்து போக கூடாது. ஆண்டவரே, ஒரு மதிகேடனாகிய ஒரு ஐஸ்வரத்தை நம்பி இருந்தவன் தன்னுடைய ஆத்மாவை இழந்து செய்கிறான். இழந்து போன என்று வேதம்
சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்து விட்டேன், என் ஆத்மாக்காண்டி எல்லாத்தையும் நான் சம்பாதித்து வைத்து விட்டேன் என்று சொல்லி உலகத்தினால என்ன செய்கிறான், உலக பொருட்களினால தன்னோட ஆத்மாவை காப்பாற்ற முடியும் என்று அவன் நம்பி இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்கிறான், மதிகேடனே, இந்த ராத்திரி இந்த உன்னுடைய ஆத்மா உன்னிடத்தில் எடுபடுமா, நீ உன்னுடையது எங்க போவோம், நீ சம்பாதித்தது என்ன ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? இன்று தேவனுடைய வருகை இருக்குமானா, அல்லது நம்முடைய மரணம் இருக்குமானா, நம்முடைய ஆத்மா நித்தியத்துக்குள்ள போகுமா? என்னுடைய ஆத்மா நித்தியத்துக்கு போக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறேனா? இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல நேரம், நம்மளை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு நல்ல வேலை தந்திருக்கிறாரு. நான் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறேனா? என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய ஆத்துமா வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொண்டதா? நான் ஆண்டவரோட உறவுல இருக்கிறேனா? ஒரு விஷயம் நம்மளை ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்கிறது? ஒரு அப்பனும் பிள்ளைக்குள்ள உறவுல நான் ஆண்டவரோடு வாழுகிறேனா என்பதை குறித்து இந்த வேளையில நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவரோட ஐக்கியத்துல இருக்கிறோமா? ஒரு ஐக்கியத்துல நாம் வந்திருக்கிறோமா? நாம் இந்த உலகத்துல அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இந்த அடிமைத்தனத்தில் நாம் விடுதலையாகி ஆண்டோட பிள்ளையாக நாம் மாறிவிட்டேனா? ஆண்டவரோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டோட வருகையில அநேகர் பாருங்கள் கைவிடப்பட்டவர்களாக, அநேகர் புறம்பான இருள தள்ளப்படுவார்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வருகையில ஆண்டவர் ராஜ்யத்துல போகாதபடி ராஜ்யத்தின் புத்திரர்களை புறம்பாக தள்ளப்படுவார்கள் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்குள்ள ஒரு ஆயத்தம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டோட ராஜ்யம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணது. 1000 வருஷம் அரசாட்சி, நித்திய காலமாக அவரோடு வாழ்கிற பாக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறாரு. இந்த பூமியில இன்னும் 10-20 வருஷம் நாம் வாழ போகிறோம். ஆண்டவர் ஆயுசு தந்தா 10-20 வருஷம் அந்த பூமியில வாழ்வோம். வாழ்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அல்லது மரணம் எப்போது வரும் என்று செல்ல முடியாது. நாம் ஒரு ஆயத்தமா வாழுகிறோமா? என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு நாட்களை வீணாக்கி விட்டேனே, இன்னையாவது ஒரு ஆயத்தத்தோடு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இந்த ரட்சிப்பை தாரு ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட வேண்டாப்பா, உமது பிள்ளையாக வாழ வேண்டாம் ஆண்டவரே. அப்ப ரட்சிக்கப்படாதபடி ஒருவர் அந்த தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களே, ஆனா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் இந்த வேளையில ஆண்டவரை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்க வியாதிகள் மாறும், உங்க துக்கங்கள் மாறும், உங்க கவலைகள் மாறும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் ஆண்டவர் தருகிற தெய்வமாக இருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர், இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேனா? அப்பா ஆண்டவர், நான் உங்களோட இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறேனா? அப்பா ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, அப்பா கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா குறைவுகளை நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே, அப்பா இந்த ரட்சிப்பை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டாப்பா. ஆத்மா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்னு வேற சொல்லுகிறது. நம்முடைய ஆத்மா அறிவில்லாத இருக்கிறோமா? ஒரு ஐஸ்வர்யம் அறிவில்லாத இருந்தது போல நம்முடைய ஆத்மா குறித்துள்ள ஒரு அறிவில்லாத இருக்கிறோமா என்பதை நான் சிந்தித்து பார்த்து இந்த வேளையில் ஆண்டவரை கருத்துல ஒப்பு கொடுங்க. ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. என் நாமத்துல எங்க 2-3 இருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறாரு. ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் அவர் அந்த ரட்சிப்பை தரும்படியாக அவர் உங்கள் மத்தியில உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி பார்த்து மனுஷரை பார்க்காதீங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்பா இந்த ரட்சிப்பை எனக்கு தாரும். என்னுடைய வியாதியை மாற்றுங்க தேவனே, என்னுடைய துக்கங்களை மாற்றுங்க தேவனே. நானும் உம்மோடு வாழுகிறப்பா, உமது பிள்ளையாக நாம் வாழுகிற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டோட கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை விசுவாசிங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக இந்த பரலோக மகிமைகள் எல்லாம் விட்டு இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரு. இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், நம்மளுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வேளையில ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா.
ஆண்டவரே உங்க ரட்சிப்பை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளட்டப்பா. அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு உம்மோடு உள்ள ஒரு உறவுல ஐக்கியத்துல அந்த பிள்ளைகளை வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்க துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாத்திலும் ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நினைத்தலுங்கப்பா, எங்க தேச மக்களை நினைத்தலுங்கப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதவர்கள் வாழ்கிறார்களப்பா. அவர்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீ பிரேசுவனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிருபையின் காலத்தை அசட்டை பண்ணாதே.